இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்க வீட்ல இட்லி தான். சரி, இட்லிக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி அரைச்சிடலான்னு தேங்காய் திருவிட்டு இருந்தேன். அது என்னவோ இந்த குழந்தைகளுக்கு வீட்ல எவ்வளவுதான் விளையாட்டு சாமான் இருந்தாலும் கிச்சன்ல இருக்கிற பாத்திரங்க மேலதான் ஈர்ப்பு அதிகமா போகுது. வீட்டுக்குட்டியும் இந்த தேங்காயை நான் திருவணும்னு அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒரு வழியா பாப்பாவை சமாளிச்சு தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். எங்க வீட்ல இருக்க எல்லாருக்குமே வடைனா ரொம்ப பிடிக்கும். சரின்னு இன்னைக்கு டிஃபன் கூட வடை செஞ்சிடலான்னு பச்சை பயிரை ஊற வச்சிருந்தேன். இந்த வடை கடலை பருப்பு வடை மாதிரியே நல்லா கிறிஸ்பா இருக்கும். நான் நைட்டே பச்சை பயிரை ஒரு கப் அளவுக்கு தண்ணியில நல்லா அலசிட்டு ஒரு 8 மணி நேரம் நைட் ஃபுல்லா ஊற வச்சிருந்தேன். காலையில பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு பேட்ச் பருப்பை பல்ஸ் மோட்ல கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி அதே மிக்ஸி ஜார்ல 3 பச்சை மிளகாய், 3 வெங்காயம், 7 பல்லு பூண்டு தோலோட அரை துண்டு இஞ்சி, மீதி இருக்கிற பச்சை பயிர் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பொடிசான அரைக்கிய கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. வடை போடும்போது உப்பு போட்டு கலந்துக்கோங்க. முன்னாடியே கலந்து வச்சிட்டீங்கன்னா மாவு கொஞ்சம் நீர்த்து போயிடும். இப்ப வாழை இலையில மாவை தட்டி சூடான எண்ணெயில தட்டி அந்த வடைகளை போட்டு முன்னாடி பின்னாடி எண்ணெய் சொரசொரப்பு அடங்கினதுக்கு அப்புறம் எடுத்தோம்னா பச்சை பயிறு வடை ரெடி. இது கடலை பருப்பு வடை மாதிரியே நல்லா கிறிஸ்பா இருக்கும். வெளியில நல்லா கிறிஸ்பா, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். உங்க வீட்டுல பச்சை பயிர் இருந்துச்சுன்னா ஒரு முறை அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான விடுகதை: இங்கே ராஜா உண்டு, ராணி உண்டு, மந்திரியும் உண்டு, ஆனால் நாடு மட்டும் இல்லை. அது என்ன?